வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. சமீபத்தில் நம்மளுக்கு நெதர்லாந்து அரசாங்கம் மோடி அவர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சோழர் காலத்து செப்பேடுகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது இந்தியாவுக்கு திரும்புது, தமிழகத்துக்கு வருமா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. இந்த தலைப்பு குறித்தா பாரி அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்க போகிறோம். அதற்கு முன்னர் ஒரு முக்கிய அறிவிப்பு இருக்கு. மே 18ஆம் தேதியை குறித்து அதை பாரி அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த காணொலி வர அன்னைக்கு தான் மே 18 இருக்கும். உங்களுக்கே தெரியும், தமிழர் இனப்படுகொலை நாள். அந்த இனப்படுகொலை நாள் அன்னைக்கு நம்ம சோழர்களுடைய ஒரு மீட்சியாக சோழர்களுடைய ஒரு விஷயம் வந்து தமிழகத்திற்கு வருகிறதுங்கிறது நமக்கு ஏதோ இறைவனுடைய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த இன அழிப்பு தினத்தை வந்து நம்ம உங்களுக்கே தெரியும், இந்த காணொலி நீங்கள் காலையில் பார்த்துட்டு இருப்பீங்க. சாயந்தரம் வந்து 4:30 மணிக்கு இக்ஸா அரங்கில் நம்மளுடைய ஏற்பாட்டில் உங்களுக்கே தெரியும், மே 18 இன அழிப்பு தினத்திற்கான அனுசரிப்பு வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். பெரிய சிக்கலுக்கு நடுவில் தான் அந்த ஏற்பாடு உருவாக்கப்படுகிறது. அது வந்து நம்ம அங்கே பேசும்போது நம்ம சொல்கிறோம், பல டிபார்ட்மெண்ட்லேருந்து அழைச்சி எதுக்கு பண்ணுறீங்க, ஏன் பண்ணுறீங்க, எத்தனை மணிக்கு பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க, எப்படி பண்ணுவீங்க, இந்த மாதிரி என்கொயரிஸ் வந்து பலரும் கேட்ட மணிமாக தான் இருக்காங்க. அதெல்லாம் கடந்து தான் இதை நடத்துகிறோம். உங்களுடைய அரவணைப்பும் உங்களுடைய அந்த ஒத்துழைப்பும் இதில் மிக முக்கியமாக இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்னது போல் உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒரு இயக்கத்தில் இருப்பீங்க, ஒவ்வொருத்தவங்க ஒரு விஷயத்தில் இருப்பீங்க. அவர்களுக்கு எந்தெந்த இடத்துக்கு போகணுமோ அந்தந்த இடத்துக்கு போங்க. இதில் இங்கே தான் வரணும், அங்கே தான் வரணும்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் கட்டாயம் இந்த அனுசரிப்பில் கலந்து கொள்ளுங்கள்ங்கிறத நம்ம பதிவு பண்ணுறோம். அந்த எந்த இயக்கம் நடத்தக்கூடிய அனுசரிப்பு உங்களுக்கு சரின்னு படுதோ அந்த அமைப்பில் போய் சேர்ந்து பண்ணுங்க. ஆனால் இந்த அனுசரிப்பை வந்து நீங்கள் யாரும் தவற விட்டு விடாதீர்கள், பரவாயில்லன்னு கடந்துடாதீங்க. ஏன்னா இதை நம்ம தொடர்ச்சியாக பண்ணணும். இதற்கும் இதற்கும் எந்த கட்சிக்கும் இதெல்லாம் தொடர்பே கிடையாது. இது தமிழர்களுடைய இன அழிப்பை நம்மளுடைய அடுத்த வருங்காலத்திற்கு கடத்துவதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இரத்த சொந்தம் எவ்வாறு கொன்றொழிக்கப்பட்டதுங்கிறத அந்த நினைவை கடத்துறதுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இந்த நிகழ்வு வந்து நமக்கு ஒரு சோகமான நிகழ்வு. அதற்கு தகுந்த மாதிரி மலர் தூவி நம்மளுடைய இரத்த சொந்தம் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்பட்ட அந்த தினத்தில் அவர்களுக்கு மலர் அஞ்சலி செய்கிறது தான் இந்த நிகழ்வு. அதுபோக நமக்கு ஏற்பட்ட அநியாயம் நமக்கு மீண்டும் நடந்து விடக்கூடாது என்பதற்காக அதை நோக்கிய ஒரு பயணத்தை வந்து நம்ம அது சார்ந்த உறுதிமொழிகள் இதுதான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். மற்றபடி இது வேறு எதுவுமே கிடையாது. இது சீரியஸாக பார்க்குற இது. ஏன்னா இதை ஏன் சொல்கிறேன்னா, உளவுத்துறையெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதெல்லாம் பயப்பட தேவையில்லை. எங்களுடைய மக்கள் அங்கே கொண்டொழிக்கப்பட்டிருக்காங்க. உங்கள் வீட்டில் யாராவது இறந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு அனுசரிப்பு பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அஞ்சலி தான் இது. அந்த அஞ்சலிக்கு ஏன் நீங்கள் எல்லாரும் பதறீங்கன்னு எனக்கு புரியல. எங்களால் முடிந்தது ஒரு அரங்கில் செய்கிறோம். நாளை வந்து அடுத்த கட்டத்துக்கு இயக்கங்கள் வளரும் பொழுது நிச்சயம் வந்து அது வெளி இடத்துல அரசாங்கத்துடைய பர்மிஷனோட நடக்கும். இப்போ முடிந்த அளவுக்கு நாங்கள் வந்து செய்கிறோம். இது செய்யாமல் இருக்கக்கூடாது, அவ்வளோதான் நாங்கள் பார்க்குறோம். இது ஒவ்வொரு ஆண்டுகளும் செய்வது தொடரும். இந்த முறை இந்த அரங்கு, அடுத்த முறை நமக்கு தெரியல. ஏன்னா இப்போ இருக்கிற நெருக்கடியிலே நமக்கு தெரியல. ஸோ பார்த்துக்கோங்க, எல்லா மக்களும் தமிழர்கள் குறிப்பாக கலந்து கொள்ளுங்கள். இயக்கத்தவர்கள் கட்டாயம் கலந்துக்கோங்க. ஸோ இயக்கத்தில் பதிவு செஞ்சுருக்கவங்க முடிந்தவரை சென்னையில் இருக்கவங்க, அது பக்கத்தில் இருக்கவங்க வந்து கலந்துக்கோங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். உங்களுடைய அன்றைய வருகை, உங்களுடைய அன்னைக்கு வந்துட்டு போகிற அந்த ஒரு நிகழ்வு தான் உங்களை வந்து தமிழ் தேசிய பயணத்தில் உறுதிப்பட நிலைக்கும். அது மட்டும் இல்லாமல் சில அவதூறு பேச்சுகளும் சில அருவருக்கத்தக்க கூட்டமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மீது தொடர்ச்சியாக அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நம் இயக்கத்திற்கும் உறுதுணையாக நிற்கணும்னு நினைப்பவர்கள் அனைவரும் கட்டாயம் வரணுங்கிறத நம்ம பதிவு செய்கிறோம். புதிய அரசாங்கமும் இதுக்கு வந்து ஒத்துழைப்பு தருவாங்க அப்படின்னு நம்பிக்கையும் இருக்குது. இப்போ இது வரைக்கும் வந்துட்டு காவல்துறையோ உளவுத்துறையோ வந்துட்டு ரொம்ப கன்சர்ன் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் எப்போ நடத்த போகிறீங்க, எத்தனை மணிக்கு நடத்த போகிறீங்க, என்னென்ன பேச போகிறீங்க அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டியில் கிட்டத்தட்ட அமைப்பு ஏற்பாட்டாளர்களுக்கு பல அழைப்புகள் வந்துருச்சு. அது எல்லாமே நாங்கள் ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். ப்ராப்பராக பர்மிஷன் கோரி ப்ராப்பராக எல்லாமே போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் அரசாங்க தரப்புலேருந்து எந்த விதமான அழுத்தமும் வரல, நடத்தக்கூடாதுன்னு சொல்ல எதுவும் சொல்ல. இது சில விஷயங்கள் மட்டும் இது தவிர்த்துருங்க, அதை தவிர்த்துருங்கன்னு ஒரு கன்சர்னோட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதே போல் இது முழுக்க ரொம்ப சேஃபாக ரொம்ப ஒரு சாந்தமான ஒரு முறையில் தான் இது நடத்தப்படும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ அதிகாரிகளும் இதை பற்றி பயப்பட தேவையில்லை, அரசாங்கமும் இதுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு அச்சம்பட தேவையில்லை. இது மக்களுடைய இழப்புக்காக நாங்கள் எங்களுடைய சொந்தங்களுடைய இழப்பை கடந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஸோ இதுக்கு அரசியல் சாயம் தயவு செஞ்சு பூசாதீங்க. ஸோ இதையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். மக்கள் வந்து இதில் நிச்சயம் கலந்துக்கணுங்கிறதையும் வைக்கிறேன். இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக அந்த நடராஜர் சிலையை எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ செப்பேடை பார்க்குறப்போ வந்து ஏதோ எப்படி சொல்றது, கூஸ் பம்ப் மொமெண்ட் தாண்டி வந்து நம்மளோட ஏதோ சொத்து நம்ம கிட்ட திரும்பி வர மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் அதில் என்ன இருக்கு, ஏன்னா பாதி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழில் இருக்குன்னு சொல்றாங்க, மீதி பக்கம் வேற ஒரு மொழியில் இருக்குன்னு சொல்றாங்க, அண்ட் புலி முத்திரை இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க பாரு. ஆனமங்கல செப்பேடு அதான் அங்கே நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய லேடன் பல்கலைக்கழகத்தில் மியூசியத்தில் வச்சுருந்தாங்க.
சமீபத்தில் கூட ஒரு யூடியூபர் வந்து அதை போய் பார்க்கறதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் வாங்கிட்டு ஹேமந்த்னு சொல்லிட்டு அவர் போய் அதெல்லாம் போய் பார்த்து அதை வந்து அது சார்ந்து விளக்கமாலாம் காணொலிலாம் போட்டிருந்தாரு. அதுவும் இது ஒரு இந்த அவேர்னஸ்க்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சது. அவங்களே அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவர் பேரை, இப்படி ஒருத்தர் வந்தார் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட. அவர்லாம் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கன்னு. ஸோ அதுக்கப்புறம் அஃபீஷியலாகவும் வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சியிலையுமே வந்துட்டு அதை மீட்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள்லாம் முன் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியும் சில தமிழ் ஆர்வலர்கள்லாம் வந்துட்டு அந்த செப்பேடுகள் எல்லாம் மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு ஆனைமங்கல செப்பேடு, அதுக்கப்புறம் அந்த லேடன் ஸ்மால் இதுன்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க, அது 3 செப்பு மட்டும் இருக்கிறது, அது குலோத்துங்கன் காலகட்டத்தில் ரெண்டுமே அந்த லேடன் பல்கலைக்கழகத்தில் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் வந்து பாண்டியர் கால செப்பேடு ஒன்று அங்கே இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே மீட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கோரிக்கைகள் வந்து பல ஆண்டுகளாகவே தமிழ் சமூகத்தை சார்ந்த பல அறிஞர்கள், பல தொழில் துறை சார்ந்த ஆர்வலர்கள் முன் வச்சுக்கிட்டே இருக்க கோரிக்கை தான் அது. ஆனால் அப்படியே கடந்து போகப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ இந்திய அரசு தரப்புல இருந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்திருப்பாங்க போல, நெதர்லாந்து அரசாங்கம் வந்து அதை ஒப்படைக்கிறாங்க. இதில் இன்னொன்று என்னன்னா, உலக அளவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொல்லியல் சார்ந்த தொன்மங்களை வந்து வேறு நாடுகளோட மியூசியத்தில் எடுத்துகிட்டு போனாங்கல்ல, அப்போ எடுத்துகிட்டு போகும்போதுலாம் அது காலனி ஆதிக்கத்தின் காலகட்டத்தில் தான் அது விற்பனையாக்கப்பட்டு அதை வந்து கலெக்ஷன் சொல்லிட்டு வெள்ளைக்காரன் தூக்கிட்டு போனது இருக்குது. அதுக்கப்புறம் இது நம்ம நாட்டிலேருந்து மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல நாடுகளில் வந்து பிரிட்டிஷ் எம்பையர் காலகட்டத்தில் நிறைய இந்த மாதிரியான எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் அங்கங்கே ஸ்பெஷல் ஆக்ஷன் இந்த மாதிரிலாம் போய் அந்த ஏலம் விடுறது போகிறது, பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் அவங்களோட தனிப்பட்ட கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு அதை வச்சுட்டு இருந்தானுங்க. அப்போ அதுக்கப்புறம் அவங்க வந்து தானம் கொடுத்துருவாங்களா, அவங்களோட கவர்மெண்டோட மியூசியம் இந்த மாதிரிலாம் அது பல பேரோட கை மாறி இந்த சிலைகள் இந்த மாதிரியான தொன்மை இதில் நம்ம ஊர் மட்டும் இல்லை, எகிப்துல இருந்து தான் ஆக்சுவலாக அளவுக்கு அதிகமான இதெல்லாம் போயிருந்துச்சு. அப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேரும் பார்க்கும்போது இது ஒரு முறைகேடு, புரியுதுங்களா? அடுத்தவங்க கிட்ட இருந்து இவங்க வாங்கிட்டு வரல, அது வந்து இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து பர்மிஷன் இல்லாமல் திருடிட்டு வந்தது. அந்த திருடிட்டு வந்தது வந்து இவங்க பெருமைப்படுத்துறது வந்து எந்த நாட்டுக்கும் பெருமை இல்லைங்கிறத வந்து வெள்ளைக்காரங்களும் இன்னைக்கு புரிஞ்சுக்க தொடங்கியிருக்காங்க. அதனால எந்தெந்த நாட்டுக்கு அது உரிமையாக போய் சேரணுமோ அந்தந்த நாட்டுக்கு அதை அனுப்பி வைக்கிறது தான் முறைமை அப்படிங்கிற அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் இப்போ அனுப்ப தொடங்கியிருக்காங்க. அதில் எகிப்துக்கும் நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து இங்கே ரிட்டர்ன் ஆயிருக்கு. அதே போல் இப்போ இந்தியாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதை ஸ்பெஷலாக வந்து இது தமிழ்நாட்டுக்கு சார்ந்தது, இது இந்தியாவோட ஹெரிட்டேஜ் சார்ந்தது, அதனால இதை வந்து எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்பொழுது இப்போ அதை கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நடந்திருக்கு. மோடி அவருடைய கையில் அதை வந்து ஒப்படைச்சிருக்கிறார்கள். அதை சார்ந்த செய்தியை வந்து மோடி அவர்கள் வந்து வெளிப்படையாக போட்டிருக்காரு. எப்படி பார்த்தாலும் இது வந்து முழுக்க முழுக்க நம்ம வரவேற்கத்தக்க நிகழ்வு தான். கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த செப்பேடுகள் வந்து நம்ம பகுதியை விட்டு காணாமல் போயிடுச்சு. எங்கே போச்சு எப்படி போச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த ஆய்வாளர்கள்லாம் பார்க்கும்போது இங்கே இப்படி ஒரு லேடன் காப்பர் பிளேட்ஸ்னு சோழர்களோட இருக்குன்னு சொல்லி அப்புறம் அதை தமிழ் ஆய்வறிஞர்கள் அங்கே செலவு பண்ணி போய் படிச்சுட்டுலாம் வந்து அதில் என்ன தகவல் சொல்லப்பட்டிருக்குங்கிறது எல்லாத்தையும் எடுத்து ஹிஸ்ட்ரியில் கொண்டு வந்துட்டாங்க. அது ஹிஸ்ட்ரியிலலாம் அதில் என்ன இருக்குங்கிறதுலாம் இப்போ பேஜ் பை பேஜாக படித்து அதில் இருக்க தகவல்கள்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் அது நம்ம ஊரில் இல்லைங்கிறது வந்து ஒரு நமக்கு ஒரு அவமானமாக தான் இருந்துச்சு. அதை வந்து இன்னைக்கு போக்கி சோழர் காலத்து அந்த செப்பேடுகள் வந்து வருவது வந்து முழுக்க முழுக்க நம்ம வரவேற்கக்கூடிய நிகழ்வு. நம்ம இப்போ இந்திய அரசுகிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, நெதர்லாந்து அரசாங்கம் எப்படி அதை பாதுகாத்து வச்சிருக்குங்கிறது எல்லாருக்கும் உலக அறிந்த விஷயம். அது வந்து யாருக்கும் கண்ணில் டக்குன்னு காட்ட மாட்டாங்க, ரொம்ப ஸ்பெஷலாக தான் வைப்பாங்க. அது வந்து அப்படியே காட்டுறதா டச் பண்ணாமல் பார்க்குற மாதிரி தான் காட்டினாங்க, பர்மிஷன் கிராண்டடில் தான் அதை வந்து காட்டினாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அது வந்து அவ்வளோ பாதுகாத்து வச்சுருந்தாங்க. நீங்கள் குறைஞ்சபட்சம் ஃபுல் செக்யூர்டான ஒரு என்விரான்மெண்ட்டில் அதை வந்து பாதுகாக்கணும். அதில் எந்த ஒரு கொரோசனோ இது மாதிரி எதுவும் ஆகாமல் அது வந்து அதோடைய தன்மையிலேருந்து பிரச்சனை ஆயிடாமல் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற இடத்துல, ஏன்னா காப்பர் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும், பச்சை பச்சையாக இதெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவோம், அதை அப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வைக்கணுங்கிற கோரிக்கையை வந்து நம்ம தமிழக அரசுக்கும் சொல்கிறோம், இந்திய அரசும் சொல்கிறோம். முடிந்தவரை தமிழக அரசு நம்மளது அருங்காட்சியகத்தில் ஏதாவது ஒரு அருங்காட்சியகத்தில் ஃபுல் சேஃப்டி ரெகுலேஷன்ஸோடு இதை வந்து பாதுகாக்கணுங்கிறதையும் நம்ம கோரிக்கையாக முன்வைக்கிறோம். அப்புறம் நம்ம தொல்லியல் துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் ராஜ்மோகன் அவர்கள் தான். அவரும் இதில் கொஞ்சம் கவனம் எடுத்து அந்த பொருள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்திய அரசாங்கம் அதை எடுத்து கொஞ்சம் போய் வேற எங்கேயாவது விற்கும், அதுக்கப்புறம் அங்கே நாங்கள் மறுசீரமைப்பு பண்ணுறோம் அதை பண்ணுறோம்னு சொல்லி அவங்க காணாமல் போய்க்கிடுவாங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கே தெரியும், மைசூர் மியூசியத்தில் வச்சிருந்த தமிழர்களுடைய ஒரு பழைய காலத்து ஓடு, அந்த ஓட்டில் வந்து தமிழ் எழுத்து இருந்துச்சு. அது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழர்கள் எழுத தெரிந்தவர்கள், அதுவும் வந்து பானை செய்பவர்கள், எழுதக்கூடிய தன்மை கொண்டவர்கள்னு சொல்லி இருந்த ஒரு ஓடு 2000 வருஷத்துக்கு பழமையான அந்த ஓடை வந்து காணாம போயிட்டாங்க. எங்க போச்சுன்னு தெரியலன்ட்டாங்க, காணாம போக்கிட்டாங்க. அதுதான் தெரியலன்ட்டாங்க ஒரே போடா. நாங்கள் ஷிஃப்ட் பண்ணும்போது எங்கேயா மாற்றி வச்சிட்டோன்னு.
அப்போ எவ்வளோ ஒரு அஜாக்கிரதையான ஒரு கூட்டமாக இந்தியா இதை கையாளும்னு பாருங்க. அப்போ இவ்வளோ சிறப்புமிக்க அந்த செப்பேடுகள் வந்து முழு பாதுகாப்போடு பாதுகாக்கப்பட வேண்டும்ங்கிறத சொல்கிறோம். சரி, இப்போ அந்த செப்பேடு ஏன் சிறப்பானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 11ஆம் நூற்றாண்டை சார்ந்த செப்பேடாக இருக்குது. முதல்ல செப்பேடுனா என்னன்னு நமக்கு ஒரு புரிதல் சொல்லணும். நானும் பார்க்குறேன் பல யூடியூபர்ஸ் வந்து தப்பான தகவல் கொடுத்துட்ருக்காங்க. ஏன் செப்பேடுனா ஆக்சுவலாக அது அஃபிஷியல் டாக்குமெண்ட்டானா கிடையாது. செப்பேடு என்றைக்குமே அஃபிஷியல் டாக்குமெண்ட் கிடையாது. ஓலைச்சுவடியும் கல்வெட்டு மட்டும்தான் அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ். செப்பேடுங்கிறது ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி. இன்னைக்கு நீங்கள் எப்படி ஜெராக்ஸ் காப்பி போட்டு லேமினேட் பண்ணி வைக்கிறீங்கல்ல, லேமினேட் ஏன் பண்ணுறீங்க? ஒரு விஷயத்த நம்ம லேமினேட் பண்ணி வைக்கும்போது அதை வந்து காலத்துக்கும் வச்சுக்கலாம், அதில் கரைப்படக்கூடாது, அழுக்குப்படக்கூடாது, காலத்துக்கும் அது நிலைச்சு நிற்கணுங்கிறதுக்காக ஒரு ஒரு வேலையை பண்ணுறீங்களே, லேமினேட் ஒர்க் பண்ணுறீங்களே. இப்போ இந்த லேமினேட்டட் காப்பியை வந்து நீங்கள் காப்பின்னு தானே சொல்லணும். அது வந்து ஒரிஜினல் இது கிடையாது, அது பேர் அஃபிஷியலும் கிடையாது. நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு பண்ணி வச்சுக்கிறது அது. அதுபோல் இது அரசர்களால் செப்பேடுகள் கொடுக்கப்பட்டுச்சானா கிடையாது. இந்த செப்பேடு வந்து சோழர்களுடைய கட்டளைக்கு இணங்க போடப்பட்ட செப்பேடுனா இல்லை. இதை யாருமே பதிவு பண்ணலை. இது பழைய காலத்து தான். இது மன்னர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது தான். மன்னர்களோட ஓலையை மெயின் டாக்குமெண்ட்டாக வச்சு உருவாக்கப்பட்டது தான். அந்த ஓலைச்சுவடியை பார்த்து தான் இதை வந்து உருவாக்குனாங்க. ஆனால் இதை உருவாக்கக்கூடிய ஆணை என்பது மன்னரிடம் இருந்து வருவது இல்லை. இது யாரிடம் அந்த ஆணை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவங்களுடைய காலத்துக்கும் அது நினைச்சிங்கன்னா ஓலைச்சுவடியை வச்சிருந்தா எத்தனை வருஷத்துக்கு மிஞ்சி போனால் 200 வருஷம் 300 வருஷம் பாதுகாக்கலாம். அது ஈஸியாக டெஸ்ட்ராயும் பண்ண முடியும். ஒரு ஓலைச்சுவடியை ஈஸியாக டெஸ்ட்ராய் பண்ணிடலாம், எடுத்துக்கொண்டு போய் நெருப்பில் போட்டால் முடிஞ்சு போச்சு. கரெக்டாக. பட் காப்பர் பிளேட்ஸு உடனே பண்ண, இது வந்து ஒரு 30 கிலோ இருக்கும். 31 கிலோன்னு சொல்கிறாங்க. 30 கிலோ தூக்கிட்டுலாம் ஓட முடியாது ஸ்டப்புன்னு. அப்போ 30 கிலோ இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து அவ்வளோ சீக்கிரம் டெஸ்ட்ராய் பண்ண முடியாததுனால காலத்துக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டாக இதை மாற்றணுங்கிற நோக்கத்தில் மற்றவர்கள் செய்து வைப்பது தான் காப்பர் பிளேட்ஸ். அரசர்களுடைய ஆணைக்கு இணங்க காப்பர் பிளேட்ஸ் உருவாக்கப்பட்டதே கிடையாது. காப்பர் பிளேட் அதனால தான் நம்ம அஃபிஷியலாக டாக்குமெண்ட்டாக எடுத்துக்க முடியாது. அதே போல் ஆனைமங்கல செப்பேட்டில் தமிழில் இருக்கக்கூடிய அஃபிஷியல் டாக்குமெண்ட்டை தவிர்த்து மற்ற எல்லாமே கப்சா கதைகள். சான்ஸ்கிரிட்லையும் இருக்கும். அதில் அந்த சான்ஸ்கிரிட்ல இருக்கிறது எல்லாமே கப்சா கதை. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அந்த கதையை படிச்சிங்கன்னாவே தெரியும். புராண கதைகள் இருக்கும். அப்போ உங்களுக்கே தெரியும் அந்த புராணத்தை யார் எழுதுவா. அப்போ இந்த செப்பேடு வந்து யாருடைய நோக்கத்திற்கு யாருக்காக எழுதப்பட்டிருக்கும், யார் இதை எழுதி வச்சுக்கிட்டான்னு பார்த்தாவும் தெரியும். ஸோ என்றைக்குமே இது ஆனைமங்கல செப்பேடுக்கு மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா செப்பேடுகளும் உங்களுடைய காப்பி, அரசருடைய அஃபிஷியல் டாக்குமெண்ட் இல்லை. ஸோ இதை வந்து யாருமே யூடியூப்பில் பதிவு பண்ணலை. செப்பேடுக்குள்ள இருக்கக்கூடிய தகவல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக பண்ண தெரிஞ்சவங்க செப்பேடுங்கிறது ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட்னே பதிவு பண்ணுறாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, மன்னர்கள் காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடி, அதுக்கு அடுத்து கல்வெட்டு, அப்புறம் செப்பேடு அப்படிங்கிறாங்க. கல்வெட்டு, ஓலைச்சுவடி அஃபிஷியலாக மன்னர் உத்தரவின் பேரில் எழுதப்படுறது. அதனால அந்த ஓலைச்சுவடியில் எழுதியிருக்கிற செக்மெண்ட் வந்து ஓலைன்னு தான் இருக்கும். செப்பேடுங்கிறதுக்கு அங்கே நீங்களே பாருங்கள், அந்த செப்பேட்லேயே செப்பேடுன்னு இருக்காது. ஓலைக்கு எழுதப்பட்டதை அப்படியே காப்பி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து புராண கதை, சோழர்களோட வரலாறுங்கிற பேரில் புராண கப்சா இருக்கும். அந்த புராண கப்சா எதுக்கு மன்னர்கள் எழுத சொல்கிறாங்க? மன்னர்கள் எழுத சொல்லலை. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம முழுமையான வரலாறுன்னு சொல்லி பார்க்கக்கூடாது. இப்போ ஆனைமங்கல செப்பேட்டில் இருக்கக்கூடிய தகவல்களில் சோழர்களுடைய வரிசைன்னு இருக்கிறதுல அது எல்லாமே தப்பு. அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இது ராஜராஜ சோழன் காலகட்டத்துக்கு இது அது ஓலை. அந்த ராஜராஜ சோழனுடைய காலத்து ஓலையை 11ஆம் நூற்றாண்டில் எப்படி உருவாக்க முடியும்? இப்போ புரியுதா? காலமே மாறுது. ஸோ ஏன் இவ்வளோ வருஷம் கழிச்சு இது வருது? அப்போ அந்த மன்னருடைய மேற்பார்வையிலே இது உருவாக்கப்படுறது கிடையாது. அந்த ஒரிஜினல் இது வந்து பாதுகாக்கிற புதுப்பிக்கப்படணுங்கிற அந்த கான்செப்டில் இதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு காப்பி. இதை அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அதனால தான் செப்பேடுகளை வைத்துக்கொண்டு வரலாறு எழுதுனா வரலாறு தவறாக இருக்கும். ஏன்னா செப்பேட்டில் சொல்லப்பட்ட தகவல்களில் அந்த ஒரிஜினல் ஓலையில் இருக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட்டை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். அந்த ஒரிஜினல் ஓலையில் இருக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட் முழுக்க தமிழில் இருக்கும். அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, அந்த ஒட்டுமொத்த ஓலையும் முழுக்க தமிழில் தான் சோழர்கள் காலகட்டத்தில் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் சான்ஸ்கிரிட்டே இல்லை. ஆனால் நல்லா பாருங்க, இந்த காப்பர் பிளேட்ஸோடைய அஃபிஷியல் எம்பளம் இருக்கும்ல, அந்த அஃபிஷியல் எம்பளத்திலே சான்ஸ்கிரிட் தான் இருக்கும். ஆமாம், சுற்றி எழுதியிருந்தது. இப்போ புரியுதா? ஆனால் இதை மட்டும் கன்வெர்ட் பண்ண முடியாது.
ஒரிஜினல் அந்த ஓலையுடைய அந்த தன்மை இருக்குல்ல, அது எனக்கு தெரிஞ்சு 21 பக்கமா நம்ம சம்திங் வந்துட்டு தமிழ்ல இருக்கும்ல, அது வந்து அந்த ஓலையோட கான்டெக்ட் அப்படியே இருக்கும். அந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கோ அது அப்படியே எழுதியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி சான்ஸ்கிரிட்ல ஒரு சில பேஜஸ் இருக்கும், அது வந்து முழுக்க முழுக்க இந்த ஓலையை போட்டவன் அவனுக்கு தோணுதை எழுதிக்கிறது. அதுல வந்து என்னன்னா மன்னர்களை பெருமைப்படுத்தி தான் இருக்கும், ஆனா அது வந்து ஹிஸ்டரி கிடையாது. அந்த மன்னர்களை பெருமைப்படுத்தி ஒரு ஒரு புகழாரம் சூட்டி உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நீங்க நடந்து வரீங்க, கோட் சூட் போட்டிருக்கீங்க, பாக்குறதுக்கு விஜய் அண்ணா மாதிரியே இருக்கீங்கன்னு உங்களை யாராவது சொல்றாங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு இப்போ கேட்கறதுக்கு பரவாயில்ல 4000 ரூபாய்க்கு நம்ம கோட் வாங்கி போட்டதுக்கு அப்படி சொல்லிட்டாங்க, அரகஜா போட்டு மட்டும் மிஸ்ஸிங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்பொழுது அது ஒரு இதுல ஒரு ஜாலியா இருக்கும்ல. ஆனா அதுக்கு உண்மையாயிருமா? அது கேமரா யாராவது கீழே போட்டாங்கன்னா என்ன ஆகுறது? நல்ல காலம் பிறகுதுன்னு ஆயிரும். சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற அந்த ஒரு கான்டெக்ட் அதே தான் அந்த செப்பு பட்டயத்தில் இருக்கக்கூடிய எக்ஸாஜரேஷனான ஃபேக்ட்ஸே இல்லை, முழுக்க கற்பனையை கலந்து சூரியனோட வம்சத்தை சார்ந்தவர்கள், சூரிய இதுல இருந்து வந்தவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க மன்னர்ல ஒருத்தர் சோழர்னே இருந்தாரு, அதனாலதான் இவங்களுக்கு சோழர்னு பட்டம். வாய்க்கு வந்த கப்சா அரகேசரி ராஜகேசரி எல்லாம் மன்னராக்கி வச்சிருப்பாங்க. அரகேசரி ராஜகேசரி பட்டங்கள் அதுக்கான தன்மையே வேற. ஒரு தலைமுறைக்கு பரகேசரின்னு இருந்தா அடுத்த தலைமுறைக்கு ராஜகேசரின்னு வரும். இது மாதிரி அல்டர்னேட்டிவா டேர்ன் அவுட் ஆகி வரும். இது எல்லாத்தையுமே எதுவுமே புரிஞ்சுக்காம பரகேசரின்னு ஒருத்தர் இருந்தாரு, ராஜகேசரின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா தப்பு தப்பா செப்பேட்ல இருக்கும். ஸோ செப்பேட்லுடைய அந்த ஃப்ரண்ட் போர்ஷனாக இருக்கக்கூடிய சான்ஸ்கிரிட் வெர்சஸ் வந்து அரசர்களுடைய மேற்பார்வையில் உருவாக்கப்பட்டது. அதாவது மொத்தமாகவே அந்த செப்பேடே வந்து அரசர்களுடைய மேற்பார்வையில் இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுக்கிற ஒரு காப்பி அது. ஓகேவா? சும்மா நீங்கள் வீட்டில் வந்து வச்சுக்கிறது, யாராவது கேட்டால் இங்கே பாருங்க அந்த ஓலையோட இதோடைய காப்பி இதுன்னு சொல்லி காட்டிக்கிறதுக்கு ஒரு கலெக்ஷன் மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு உங்களுக்கான ஒரு விஷயமா தான் செப்பேடுகள் இருந்தது. அஃபிஷியல் டாக்குமெண்ட் கிடையாது. ஸோ இதான் வந்து உண்மை. ஸோ எப்படி இருந்தாலும் அது அஃபிஷியல் டாக்குமெண்ட் இல்லைனாலும் அந்த ஓலைச்சுவடி நமக்கு கிடைக்கல. கரெக்டா? ஏன்னா ஓலைச்சுவடியோட லைஃப் வந்து 300 இயர்ஸ்க்கு மேலே இருக்காது. அப்போ மிஞ்சி போகிறது எது? அந்த செப்பேடு தான். ஸோ செப்பேடோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்குன்னா குறைஞ்சது வந்து 1000-2000 வருஷம் கூட செப்பேடு தாங்கும். அப்போ இந்த செப்பேடோட வயசு வந்து 1000 வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 வருஷத்துக்கு இந்த செய்தியை, அந்த ஓலையில் இருந்த செய்தியை இந்த செப்பேடு தான் கடத்திட்டு வந்திருக்கு. அந்த ஓலையில எக்ஸாக்டா என்ன செய்தி இருந்துச்சோ அதை மட்டும் தான் நம்ம ஹிஸ்டரியாக எடுத்துக்கொள்ளணும். இதை தான் நம்ம இவ்வளவு நேரம் சொல்றோம். ஸோ அங்க இருந்த தமிழ் பாயிண்ட்ஸை மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். அதுதான் அஃபிஷியல் டாக்குமெண்ட்டும் கூட. அது நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அது ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட்னு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சான்ஸ்கிரிட் கதைகளை நீங்க படிச்சீங்கனாலே உங்களுக்கே தெரியும் அது அஃபிஷியல் டாக்குமெண்டா இருக்காதுன்னு. ஏன்னா கற்பனை கதை அது முழுக்க. ஸோ இது புரிஞ்சிச்சா? இப்போ அந்த தமிழ் இதுல என்ன ஆனைமங்கல செப்பேட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் வந்து ஆனைமங்கல செப்பேடு. அதுக்கு இப்போ வந்துட்டு லேடன் காப்பர் பிளேட்ஸ் அதுன்னு ஏதாவது இவங்க இப்போ லேடன்ல இருந்தனால அப்படி வச்சுக்கிறது இதனாலலாம் இல்லை. அது ஆனைமங்கல செப்பேடுங்கிறது தான் அன்னைக்கு அது தமிழர்கள் சொல்றது. ஏன்னா அந்த செப்பேட்லேயே வந்து ஆனைமங்கலம்னு எழுதியிருக்கு. ஸோ இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்பேடு வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ விஜய ராஜா ஒருத்தருக்கு நம்ம சோழ மன்னர் அவருக்கும் நடந்த ஒரு விஷயத்தை தான் இது வந்து பதிவு பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ரீ விஜயம்னா அது எங்க இருந்த ஒரு நாடுங்க? அது மலேசியா இருக்கா, கடாரம் இருக்கா, இந்த பகுதியில தொடங்கி அப்படியே இந்தோனேஷியா வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தீவுகளுடைய தொகுப்புல அதுதான் ஸ்ரீ விஜய் ஆட்சி பண்ணாங்க. அதுதான் ஸ்ரீ விஜயம். அந்த ஸ்ரீ விஜய ராஜ்யத்துல ஆக்சுவலா அந்த ஸ்ரீ விஜய ராஜ்யத்துல இருந்த மக்கள் தான் இன்னைக்கு வந்து நீங்க இந்தோனேஷியன்ஸ், தாய்லாந்துக்காரன் இவன் எல்லாம் அந்த பகுதி வழியில வந்தவங்க தான். அவங்க அந்த மன்னர் பிற்காலத்தில் அவங்களுக்கும் சோழர்களுக்குமே பிரச்சனையாகி தான் திரும்ப ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில் படையெடுத்து கொண்டு போயிட்டு ஸ்ரீ விஜயத்தை கைப்பற்றி அங்கே இருக்க ஆட்சியை வந்து கவிழ்த்து நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் அங்கே திரும்ப முடிசூட்டிட்டு வராங்க. ஸோ இது அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை தான் இந்த செப்பேடு பதிவு பண்ணுது. என்னன்னா ஸ்ரீ விஜயத்திலிருந்து வியாபாரத்திற்காக வரக்கூடிய வியாபாரிகள் வராங்க. அவர் வரும்போது இன்னைக்கு மாதிரிலாம் இல்லை. இன்னைக்கு வந்தாங்கன்னா இங்க வந்து ஒரு 6 மாசம் தங்கிட்டு அடுத்து திரும்ப காற்று அடிக்கும் போது 6 மாசத்துக்கு அப்புறம் தான் அவங்க அந்த காற்று இதை வச்சுதான் அவங்க மூவ் ஆவாங்க. அப்ப 6 மாசத்துக்கு இங்க ஹால்ட். அப்ப 6 மாசத்துக்கு இங்க வரும்போது அவங்க வந்து புத்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களா இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல சாமி கும்பிட்றதுக்கு புத்த விகாரங்கள் வேணும்ல, அப்படி வந்து ஒரு புத்த விகாரத்தை ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த கோரிக்கை என்பது வைக்கப்படுகிறது சோழர்கிட்ட. ஸோ ராஜராஜ சோழன் என்ன பண்றாருன்னா, சரி ஓகே, அங்க வந்து பயணிகள் வராங்க, அங்கிருந்து வியாபாரிகள் வராங்க, அந்த வணிகர்களுக்கு நம்ம வந்து ஒரு புத்த விகாரத்தை அமைச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்த விகாரத்தை அமைச்சு கொடுக்கறது. இந்த புத்த விகாரத்தை கட்டுறது யாருன்னா அந்த ஸ்ரீ விஜய மன்னரே நான் கட்டிக்கிறேன் சரி அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்கிறாரு. எங்களுக்கு இங்க ஒரு ஷரைன் கட்டுறதுக்கான பர்மிஷன் கொடுங்கிறாரு. அது எங்க ஆக்சுவலா சொல்றாருன்னா நாகப்பட்டினத்துல.
நாகப்பட்டினத்துல ஒரு அந்த போர்ட் சிட்டில ஒரு செரைன் ஒரு புத்த விகாரத்தை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த புத்த விகாரத்துக்கு பேர் வந்து சூளாமணி விகாரம். இன்னைக்கு அது கிடையாது. அதை வந்து பிற்காலத்தில் வந்த மிஷினரிஸ் இருக்காங்கல்ல, கிறிஸ்தவ மிஷினரிஸ், அவங்க அதை உடச்சி ஃபுல்லா டிமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் தமிழர்களுக்கு ஏற்பட்ட வரலாற்று துயரம். இந்த மாதிரி வந்துட்டு இப்போ வெள்ளைக்காரன் ஆட்சியில மெஷினரிஸ் வந்து முழுக்க வந்துட்டு சோழர்களுடைய பழைய நிறைய இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் உடச்சு போய் வேற இது கட்டுறது, பாலம் கட்டுறது, அதை கட்டுறதுன்னு இப்போ அந்த கல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது மாதிரி அந்த விகாரம் முழுக்க இது ஒரு இழப்புன்றது மட்டும் இல்லாம இன்னொரு பறைசாற்றும் விஷயம் நம்மளுக்கு அடையாளமா இல்லாம போயிடுச்சு. அந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணி ஒரே இடத்துல எல்லா மதங்களும் இருந்திருக்குன்றதுக்கு அடையாளமா அது இருந்திருக்கு. அந்த சூளாமணி விகாரத்தை வந்து முழுக்க மிஷினரிஸ் வந்து அழிச்சிட்டாங்கன்னா அவங்க எடுத்து அதை போட்டு வேற இடத்துல போய் கட்டுறேங்கிற பேர்ல அந்த கல் எல்லாத்தையும் உடச்சு மாத்தி நாசம் பண்ணிட்டாங்க. இனிமே நீங்க போய் பாருங்க, பல பாலங்கள் இப்போ கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போறீங்கல்ல, கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போறப்ப ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்துக்கு கீழே போய் பாருங்களேன், பாலத்துல ஃபுல்லா கங்கை கொண்ட சோழபுரத்தோட கல்வெட்டு கிடைக்கும். ஏன்னா அந்த கல்லை எடுத்து தான் அந்த இங்கிலீஷ்காரனுங்க பாலமே கட்டினானுங்க. புரியுதா? இந்த மாதிரியான எச்சத்தனத்தெல்லாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நிறைய பண்ணியிருக்கு. அது மாதிரி ஒரு மிஷினரி குரூப் வந்து அதை உடச்சு விட்டாங்க. ஸோ அந்த சூளாமணி விகாரம் வந்து கட்டுறதுக்கு அதாவது ஸ்ரீ விஜய மன்னர் வந்து கட்டுறதுக்கு அந்த ஏற்பாடு பண்றாரு. அதுக்கான பர்மிஷன் கிராண்டட். இப்ப அந்த பர்மிஷனோட மட்டும் இல்லாம ஒரு அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் பண்ணணும்ல, அந்த அடிப்படையில் என்ன பண்றாரு, இந்த ஆனமங்கலம்ங்கிற இந்த ஊருடைய வரி எடுக்கக்கூடிய உரிமையை வந்து இந்த வரி எல்லாம் அந்த விகாரத்துக்கு வந்து அதோட டெவலப்மெண்ட்டுக்கும் அதோட நிர்வாகத்திற்கும் அதுக்கு சம்பளம் கொடுக்கறது, அதுக்கு வேலையாட்கள் வைக்கிறது, அதை பராமரிக்கிறதுக்கு, அந்த விகாரத்துடைய செலவுக்கு இந்த ஊர்ல இருந்து போகக்கூடிய வருமானங்கள்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லி அரசன் வந்து தன்னுடைய டாக்ஸை வந்து ரீடைரக்ட் பண்றாரு. அதற்கான அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் தான் இது. இந்த அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் கூட வந்து அதிகாரிகள் வந்து கையெழுத்து போட்டு இது நான் எங்க முன்னாடி தான் இந்த வந்து அரசர் சொல்றாரு, இந்த அரசரோட ஆணைக்கு நாங்க வந்து இதுன்னு சொல்லிட்டு அந்த வக்காலத்து கையெழுத்துலாம் போட்டு அது எல்லாம் முடிச்சு இவங்க மேரில் அந்த வக்காலத்து இருக்கு, இது வந்து இருக்கு, இதை வந்து நீங்க உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இதுக்கு எப்படி அளக்கணும்னு ஒரு அது எல்லாமே அந்த ஓலை இதுலேயே வரும், அந்த ஓலையில இருக்கு. அப்போ என்ன சொல்றாருன்னா, யானையை வச்சு ஃபுல்லாக அளந்து அதுக்கப்புறம் எந்த அந்த லேண்டோடைய சர்வே ஃபுல்லாக எடுத்துட்டு அந்த சர்வே லேண்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கள்ளி செடிகள் ஊனப்பட்டு வேலி அமைக்கப்படுது. ஸோ இந்த கட்டத்துக்குள்ள அந்த வேலிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரெவன்யூவும் கிட்டத்தட்ட 650 ஏக்கர், அந்த 650 ஏக்கர் விவசாய நிலத்துடைய அந்த ஆனமங்கலம்ங்கிற அந்த ஒரு ஊருடைய ஒட்டுமொத்த ரெவன்யூவும் டாக்ஸ் ரெவன்யூவும் முழுக்க இந்த சூளாமணி விகார பணிகளுக்கும் அந்த சூளாமணி விகாரத்தை கட்டமைக்கிறதுக்கு அதை பராமரிக்கிறதுக்கான டாக்ஸா அங்க டைரக்டா ரீடைரக்ட் பண்றாரு ராஜராஜ சோழன். ஸோ இதுதான் வந்து இந்த ஆனைமங்கல செப்பேடு சொல்லக்கூடிய தகவல். இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த சோழர்களுடைய நிர்வாக திறன்கள் எவ்வாறு இருந்தது, இதுல டாக்ஸ்ல வந்து எங்க போகணும், அங்க அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, அந்த ஊர் அதிகாரிகளுக்கு இந்த ஓலை கொண்டு போகப்பட்டு அங்க அவங்க ஒப்புதல் கையெழுத்து அந்த எல்லாமே அந்த ஓலையில கண்டினியூவா இருக்கும். இந்த இதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு இந்த ஓலைகள் வந்து அப்படியே அஃபிஷியல் ஓலை எப்படி போச்சு, அந்த அஃபிஷியல் ஓலையை எப்படி மக்கள் வரவேற்றாங்க, அந்த ஓலைக்கு தகுந்த மாதிரி எப்படி இது நடந்துச்சுங்கிறது எல்லாமே அந்த ஓலைச்சுவடியில இருந்திருக்கு. இப்படி இருக்கிற இந்த ஓலைச்சுவடியை யார் வச்சிருந்திருப்பாங்கன்னா கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா அந்த சூளாமணி விகாரத்திற்கு அது போயிருக்கும். உங்களுக்கே தெரியும், புத்த மதம் தான் சான்ஸ்கிரிட்டை வந்து கண்டுபிடிச்சது இல்லையா, அவங்க தான் அதை வந்து அஃபிஷியல் டெக்ஸ்டா பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் பிராமணர்களுக்குள்ள வந்து ஸோ புத்த பிக்குகளும் சான்ஸ்கிரிட்டை தான் வந்து ஹோலி டெக்ஸ்டா பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த சூளாமணி இது வந்து முழுக்க புத்த விகாரத்திற்குள்ள இருந்த ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட்டாக தான் இது ஆனைமங்கல செப்பேடு வந்து அப்படி தான் அங்கே போயிருக்கும். அப்புறம் அவங்க வந்து அதை வந்து ஒரு அஃபிஷியலாக அது காலத்துக்கும் நிலைச்சு நிற்கிற மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க. அதுக்கான குறிப்புமே இருக்குது நமக்கு வரலாறுல. அது எப்போ நடக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, திரும்ப ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்தில் இந்த விஜய மன்னனுடைய பையன் ஆட்சிக்கு வந்துடுறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இதை செப்பேடாக மாற்றிக்கிறார். ஓகே, இதை யாருக்கு அது கொடுக்கப்பட்டதோ அவங்க மாற்றிக்கிறது தான். சோழர்கள் செப்பேடு அடிச்சு கொடுக்கறது இல்லை, அந்த வேலையோட முடிஞ்சிருச்சு. நம்ம ஓலையை கொடுத்துட்டோம்னா அதோட முடிஞ்சுது. அரசு வந்து ஓலை கொடுத்துரும். அந்த ஓலையை வந்து அதே போல அரசு வந்து கல்வெட்டு வைப்பாங்க. கல்வெட்டுங்கிறது பப்ளிக்கு வைக்கிறது, எல்லாருமே ஒரு அறிவிப்பு மாதிரி. கல்வெட்டுங்கிறது எப்பவுமே அறிவிப்பு, காலத்துக்கு எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்கான ஒரு ஓப்பன் கவர்மெண்டோடைய அறிவிப்பு அது. இப்பவுமே நம்ம கவர்மெண்டோட அறிவிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு மத்தியில் போஸ்ட் பண்ணுறாங்களா, அதே கான்செப்டில் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அஃபிஷியலாக கல்லில் அடிச்சு வச்சுட்டாங்கன்னா அரசனுடைய ஆணை. இந்த கல்வெட்டுலாம் நீங்கள் அதிகமாக எங்கே பார்க்கலாம்னா கோயில்களில் பார்க்கலாம், குளங்களில் பார்க்கலாம். அந்த குளத்தை யார் திறந்து விடணும், இது பண்ணணும், மடை யார் மூடணும், எந்த குடும்பத்துக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் வந்து கல்வெட்டில் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓலைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸேஷன் இதெல்லாம் மாறுறது போகிறது இது எல்லாத்தையும் இந்த ஓலையில் கொடுப்பாங்க.
சிலர் கல்வெட்டும் ஓலையோட அதே கான்டெக்ட்ல கல்வெட்டுகளும் அடிக்கப்பட்டதும் இருக்கும். அந்த ஓலையில சொல்லியிருந்தா இதை வந்து கல்வெட்டாக இடுகன்னு அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இதே டெக்ஸ்ட்டை வந்து கல்வெட்டா பண்ணிடுவாங்க. ஆனால் கல்வெட்டும் ஓலைச்சுவடியும் டைரக்டான சோழர்களுடைய டாக்குமெண்ட்ஸ். செப்பேடுங்கிறது யார் யூசரோ, அதனால பயனடைபவர்கள் யாரோ அவங்க காலத்துக்கும் இது கொடுக்கப்படுதில்ல. அதனால இப்போ இது வந்து காலத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சரி, அப்போ இது எப்பவுமே தானே, இது சரி மாற போறது இல்லை. அப்போ இதை நான் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறேன், ஏன்னா காலத்துக்கு இந்த ஓலைச்சுவடி தாங்காது. அப்போ நான் வந்து ஒரு எனக்கு சேஃபாக இருக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறது. இதை சோழர்கள் வந்து ஒன்றும் போய் இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல அதனால அவங்களும் அப்படி சொல்லக்கூடாதுங்கிறக்காக பெருமையாக எவ்வளோ அரசர்களை பெருமையாக எழுத முடியுமோ அவ்வளோக்குள்ள எழுதி அட்டாச் பண்ணிடுறது. ஆனால் கூடவே உள்ளடி சாக்கில் அவங்களுடைய கதைகள் அதில் அவங்களுடைய இம்ப்ளிமெண்டேஷன் அதான் சான்ஸ்கிரிட்டை உள்ளே கொண்டு வந்து திணிக்கிறது. ஸோ அந்த இது வந்து புத்த பிக்குகளால் உருவாக்கப்பட்டதா இல்லை பிராமணர்களால் உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிறது இல்லை. ஆனால் பல செப்பேடுகள் வந்து பிராமணர்களால் உருவாக்கப்பட்டது இருக்குது. ஸோ ஏன்னா இங்கே அதிகமாக செப்பேடுகள் வந்து யார் வச்சுருந்தாங்கன்னா சொத்துக்கள் வாங்குறவங்க அதை பதிப்பிச்சு வச்சுக்கிறது தான். இவங்க பிராமணர்களில் பலரும் வந்து செப்பேடாக தங்களோட சொத்துக்களை மாற்றி வைத்து கொண்டார்கள். அதே போல மற்ற சமூகங்களுக்கு கொடுத்த விஷயங்களை அவங்க செப்பேடா மாற்றி வைக்கல. அப்போ அது கால ஓட்டத்தில் அது காணாம போயிடுது. இவங்க ரொம்ப விவரமாக செப்பேடா மாற்றி வச்சிருந்ததுனால காலத்துக்கும் இவங்களுடைய சொத்து விவரங்கள்லாம் பாதுகாக்கப்படுது. அப்போ கிடைக்கிற ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸில் பார்க்கும்போது சோழர் காலத்தில் இவ்வளோ பிரம்மதேயங்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்களா அந்த மாதிரி ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி வந்து. அப்போ இதில் என்னன்னா இது வந்து இந்த ஆனைமங்கல செப்பேடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி சந்தம் அப்படின்னா என்னன்னா புத்த விகாரங்களுக்கும் சமண விகாரங்களுக்கும் இவங்களுக்கு கொடுக்கறது வந்து பள்ளி, புத்த பள்ளிவாசல்னு சொல்றோம்ல. இப்போ பள்ளிவாசல்ங்கிறது அங்கிருந்து தான் வருது. நீங்க இஸ்லாமியரோட பள்ளிவாசல்ங்கிற அந்த வார்த்தை வந்து எங்கிருந்து வருதுன்னா புத்த மத மற்றும் சமண மதத்தோடைய வழிபாட்டு தலங்கள் தான் வந்துட்டு பள்ளிகள். ஸோ அந்த பள்ளிகளுக்கு கொடுக்கறது வந்து பள்ளி சந்தம், பிராமணர்களுக்கு கொடுக்கறது பிரம்மதேயம். புரியுதா? ஸோ இது மாதிரி வித்தியாசம். இது வந்து ஒரு பள்ளி சந்தம். இந்த காப்பர் பிளேட் வந்து பள்ளி சந்தம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆனைமங்கல செப்பேட்டுடைய சிறப்பம்சம். ஸோ இதை வச்சு நம்ம சோழர்களுடைய அன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக ராஜராஜ சோழனுடைய நிர்வாகம் எவ்வாறு இருந்தது, இந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு நிர்வாக திறமை கொண்ட ஒரு நாடாக சோழர்கள் இருந்திருக்காங்கிறது நமக்கு ஹைலைட்டடாக தெரியுது. இதில் இன்னொன்று நமக்கு ஒரு விஷயம் என்னன்னா, சோழர்களுடைய அஃபிஷியல் எம்பலம் வந்து இதில் பதியப்பட்டிருக்கும். புலி. இது வந்து அதுதான் சோழர்களுடைய அஃபிஷியல் எம்பலம். அது வந்து இந்த செப்பேட்டில் இருக்கிறதும் ஒன்று தான். கோயில்கள்லையும் சில இடங்களில் நீங்கள் கல்வெட்டுகள்லையுமே நீங்கள் அந்த சின்னத்தை பார்க்கலாம். ஒரு சில இடங்கள் இருக்குது. அரசர்கள் வெளியிட்ட நாணயங்கள்லையும் அந்த சின்னம் இருக்கிறத பார்க்க முடியும். அதுதான் ராஜராஜ சோழனுடைய எம்பலம். விஜயாலய சோழனுடைய எம்பலமும் அதுதான். இடைக்காலகட்ட சோழர்களை வந்து நான் முன்னாடியே வந்து நம்ம ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். இடைக்கால சோழர்களுடைய அரசாட்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட அரசாட்சி அப்படின்னு சொல்லி நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னா, அவங்களுடைய எம்பலம் வந்து வெறும் புலிச்சின்னத்தை தாங்கியதாக மட்டும் இல்லை. பல வரலாற்று ஆய்வறிஞர்கள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழனுடைய எம்பலம் வந்து எல்லாருக்கும் தெரியும். அது வந்து என்னன்னா புலி உக்காந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து வில் வந்து சேரர்களோட வில் வந்து கீழே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இரட்டை மீன் சின்னம் பாண்டியர்களோட இது இருக்கும். அப்புறம் குத்துவிளக்கு 2 இருக்கும். மேலே வந்து வெண்கொற்ற குடை இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு பல ஆய்வறிஞர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு வெண்கற்ற குடையின் கீழே இந்த 3 அரசர்களும் வந்துட்டாங்க, இந்த 3 ஆட்சியும் இருக்குங்கிறதுனால தான் ஒரு வெண்கற்ற குடையின் கீழே இப்படி ஒரு சின்னத்தை காட்டுறாங்க. அதோடைய பொருள் வந்து மும்முடி சோழ மண்டலம்னு இதுக்கு பேரு, சோழர்களோட அதெல்லாம் உண்மைதான், மும்முடி சோழ மண்டலம் பேரு. அதனால அந்த 3 அரசர்களையும் கட்டமைத்த ஒரு அரசுங்கிறனால இப்படி ஒரு சிம்பல் அப்படிங்கிறது ஒரு லாஜிக்கா ஒரு விளக்கம் வந்து கொடுக்கப்படுது. பட் இந்த லாஜிக் எங்க உடையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயாலய சோழனோட சிம்பலும் இதுதான். ஆனா விஜயாலய சோழன் காலகட்டத்துல பாண்டியர்களும் சேரர்களும் விஜயாலயனோட கட்டுப்பாட்டிலே இல்ல. அப்ப விஜயாலய சோழன் ஏன் அந்த சின்னத்தை வச்சிருக்கணும்? புரியுதா? இப்ப ராஜராஜ சோழன் இந்த சின்னத்தை வச்சிருக்காரு அப்படின்னா இவரோட காலகட்டத்துல மூவேந்தர்களுடைய நிலமும் ஒரே குடையின் கீழே புலியோட கண்ட்ரோல்ல சோழருடைய கண்ட்ரோல்ல வந்துருச்சு. புரிஞ்சுக்க முடியுது. விஜயாலய சோழன் காலகட்டத்தில் அது இல்லவே இல்லையே. அப்புறம் எதுக்குன்னா, அப்ப இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இது வந்து இவரோட ஒரு ஆசையோட வெளிப்பாடு. ஒரு குடையின் கீழே இந்த 3 ஆட்சியும் வரணுங்கிறது விஜயாலய சோழனுடைய ஒரு விஷன். விஜயாலய சோழன் அந்த விஷனோட இருந்தாரு. அப்ப இந்த 3 அரசர்களும் ஒரு ஆட்சிக்குள்ள, அப்பனா அது ஒரு தமிழ் தேசிய சிந்தனை அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து பதிவு பண்ணியிருந்தோம். இதன் அடிப்படையில தான் தமிழர் உலகம்ங்கிற ஒரு அமைப்புடைய லோகோவும் நாங்க வடிவமைச்ச லோகோ, அது இப்ப போட வேணாம் ஏன்னா அந்த இது இல்லை இப்ப இந்த அமைப்பு. ஸோ அதோடைய வடிவமைச்ச லோகோவும் இதை பேஸ் பண்ணி தான் உருவாக்கணும். இந்த சின்னத்தை அப்படியே பேஸ் பண்ணி தான் அதை உருவாக்கணும். ஸோ என்ன அதுல ஒரே டிஃப்ரெண்டா உலகம் இருக்கும், உலகத்தை இது முழுக்க பண்ற மாதிரி கொண்டு வந்திருப்போம். ஸோ என்னன்னா அதுக்கு மீனிங் என்ன, தமிழர்கள் உலகத்தையே ஆளணும் அப்படின்னா ஸோ தமிழர் உலகம்ங்கிறது
தமிழர்களுடைய உலகம் அப்படிங்கிற கான்செப்ட்ல அது பண்ணோம். ஸோ இதுதான் இது. அப்போ இந்த சின்னத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்கள் ஒரே குடையின் கீழே இந்த 3 அரசர்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா, இவர்கள் சோழர்கள் தானே, இவர்கள் சோழர்கள். ஸோ புலிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு மற்ற 2ஐயும் அவமானப்படுத்தலாம்ல. ஏன் வந்து ஒரு முழுமையான ரெஸ்பெக்ட், அது இல்லாமல் இவங்களை வந்து பெரிதுபடுத்தி காட்டிக்க மாட்டாங்க, 2வது தான் புலி வச்சிருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இது எல்லா தமிழ் நிலப்பரப்பையும் ஒருங்கிணைந்த ஒரு ஆட்சி அப்படிங்கிற கான்செப்டில் தான் அது கொண்டு வரப்பட்டிருந்தது. ஸோ அது ஒரு தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட ஒரு லட்சணை அப்படிங்கிறத நம்ம இங்கேயும் திரும்ப சொல்கிறோம். ஸோ இந்த சிம்பிள் தான் அஃபிஷியல் சிம்பிளாக சோழர்களுடைய, அதாவது இடைக்காலகட்ட சோழர்கள், முற்கால சோழர்களோடது இல்லை, முற்கால சோழர்களோடது புலி மட்டும்தான். அதே போல் பிற்கால சோழர்களுடைய சின்னமும் வேற மாறி இருந்துச்சு. அதில் புலியும் இருக்கும், அதில் இன்னும் நிறைய அந்த உள்ளடி இதெல்லாம் இருக்கும் நிறையா. பட் இதுதான் வந்துட்டு இடைக்கால சோழர்களுடைய எம்பலம். ஸோ இந்த எம்பலம் முழுக்க தமிழர்களுடைய ஒட்டுமொத்த இறையாண்மைக்கு உரிய ஒரு எம்பலமாக தான் சோழர்கள் பார்த்துருக்காங்கிறது நம்மளுடைய ஒரு இன்டர்ப்ஷன். ஸோ நம்ம என்னதான் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்லாம் சமூக வலைதளங்கள் பார்க்குறப்போ வந்து அங்கேயே இருந்துருக்கட்டுமேடா, ஏன்னா இங்கே எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நாசம் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. அது அந்த ஒரு விரக்தியில் சொல்கிறாங்கன்றது புரியுது. இப்போ நீங்கள் கூட வந்து இப்போ அமைச்சராக பொறுப்பேற்றிருக்க பேரை சொல்லி நீங்கள் வந்து எல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கும் ஒரு அவல நிலை என்னன்னா, எக்மோர் மியூசியத்தில் போனீங்கன்னா சோழர் காலத்தை மட்டும் இல்லை, மூவேந்தர்கள் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் வந்து சரியா பராமரிக்கப்படுறதில்லை அப்படிங்கிறத போய் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரியும். அந்த வகையில் இப்போ அது இந்தியாவுக்கு வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோடு நிறுத்திடாம இந்தியாவிலே நீங்க அதிகமா இந்த மாதிரி ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து சம்மந்தப்பட்டது தமிழ்நாட்டை சார்ந்ததா இருக்கும். இந்தியாவிலே அதிக கோயில் இருக்கிறது தமிழ்நாடு, அது ஒத்துக்கு தான் ஆகணும். அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி முயற்சிகள் தொடருமா? இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கறத தேடி வந்து கண்டிப்பா இருக்கிறத மீட்கணும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. மீட்டதை வந்து பத்திரமா பாத்துக்கணும். அதையும் நம்ம இங்க சொல்றோம். மீட்டுட்டு வந்துட்டோம் தூக்கி போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஏற்கும்படியாக இல்லை. ஒரு முழு செக்யூரிட்டியா இது இருக்கணும். அது எப்போ வைக்கணும்னா, மக்கள் வந்து இந்த மாதிரியான மியூசியத்துக்கெல்லாம் பணம் கொடுத்து போற மாதிரியான ஒரு சிஸ்டத்தையே நீங்க உருவாக்குங்க. மக்கள் வந்து ஒரு டூரிசம் மியூசியம் பேஸ்டா இருக்கிறத ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்தி அந்த மாதிரியான மியூசியத்துல இது ஒரு ஸ்பெஷல் பொருளா பாக்குறதுக்கு அதுக்குன்னு ஒரு தனி டிக்கெட்டை போட்டு அப்படி வைங்க. அப்பதான் அந்த ஆர்வம் மக்களுக்கும் வரும். அது ஆர்வம் இருக்குன்னா காசு கொடுத்து போய் பார்த்துருவான். அப்படி இல்லை அப்படின்னா அவன் பார்க்காம இருக்கட்டும். கரெக்டா? அப்போ இந்த ஆர்வத்தை வந்து எப்பவுமேங்க ஒரு ப்ரிசியஸான ஒரு விஷயம் அப்படின்னா அது எல்லாரோட பார்வைக்கும் டப்புன்னு படுற மாதிரிலாம் வச்சிங்கன்னா அதோடைய தன்மை வேல்யூ போயிடும். இப்போ திருப்பதி கோயிலெல்லாம் ஏன் சாமியை பார்க்கறதுக்கு உதச்சோச்சு தள்ளுறான்? அப்படி உதச்சோச்சு தள்ளும்போது தான் அடுத்த டைம்னாச்சும் டைம் கிடச்சிடணும்டா நமக்குன்ட்டு வரும். நீங்கள் அதே சாமியை கொண்டு வந்து நீங்கள் அப்படியே வெளியில் வச்சு சும்மா வைங்க, இதுதான் நடக்கும். பார்க்குறோமா இல்லையா? எத்தனை ஊர்களில் விநாயகர் கோயில்லாம் ரோட்டோரத்தில் கிடக்கிறது இருக்கா? சிலையை தூக்கி போட்டுட்டு போகிறதெல்லாம் இருக்கா? பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்போ எதையுமே எப்படி நம்ம ஒரு இடத்துல வைக்கிறோங்கிறத பொறுத்து தான் அதோடைய தன்மை என்பது தீர்மானிக்கப்படும். ஸோ இந்த செப்பேடை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து பார்க்குற மாதிரி வைங்க, இல்லைனா ஒரு டிக்கெட்டை போட்டு பார்க்குற மாதிரி வைங்க. அது குறைஞ்சபட்ச டிக்கெட்டாக இருந்தாலும் ஒரு டிக்கெட்டாக போட்டு வச்சிங்கன்னா தான் மக்கள் அதை ஆர்வமாக பார்ப்பாங்க. அதுலேருந்து வர வருமானத்தை அதை பாதுகாக்கிறதுக்கே நீங்கள் பயன்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய வரலாற்றுடைய தன்மையும் வரலாற்றுடைய அந்த ஒரு அதை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறதும் இப்படி தான் நீங்கள் கொண்டு வரணும். சும்மா அதை மலிவுபடுத்தி சும்மா எல்லாரும் பார்வையில் வைக்கிறோம், ஓசியில் வைக்கிறோம், அதில் வைக்கிறோம்னா அவன் பார்த்துட்டு இது என்னதுன்னு கலாச்சிக்கிட்டு போயிட்டே இருப்பான், செல்ஃபி எடுப்பான், ஃபோட்டோ எடுப்பான், அவ்வளோதானே ஒழிய அவனுக்கு வந்து அதில் அடுத்த அந்த உண்மையான அந்த ஒரு எவ்வளோ தொன்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிறதோட இப்போ தஞ்சை பெரிய கோயில் எந்த அளவுக்கு ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோமோ அதுக்கு ஈக்குவலானது தான் இந்த மாதிரியான வரலாற்று சான்றுகளும். அதையும் நம்ம அவ்வாறே பார்க்கணும், அணுகணும். பட் அட் த கன்க்ளூஷன் நீங்கள் இதுலேருந்து புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஏன் இதை நான் திரும்ப சொல்கிறேன்னா, பலரும் இதை வச்சுட்டு பார்த்தீங்களா சோழர் காலகட்டத்திலே சான்ஸ்கிரிட்டை கொண்டு வந்தாங்க அப்படின்னு. இது சோழர்களுடைய அஃபிஷியல் டாக்குமெண்ட் இல்லை, சோழர்கள் எடுத்து பண்ணதும் கிடையாது. சோழர்கள் கொடுத்த ஓலையை ஒரு பிராமணரோ இல்லை ஒரு புத்த பிக்குவோ அவருடைய தேவைக்காக வைத்து கொண்டது. இப்போ இதை வந்து இதில் ஹிஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ரீ விஜய அரசர் வந்து அவர் வந்து அந்த இடத்துல இது தேவை அப்படின்னு சொல்லி அதை அவர் உருவாக்கிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இது சொல்லப்படுகிறது. ஸோ இதுதான் விஷயம். ஏன்னா அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குலோத்துங்க சோழனும் இந்த இதுக்கு ஒரு டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காப்புல. ஸோ அதுதான் வந்து இந்த லெசர் கார்பரேஷன் சொல்லி அது 3 பக்கமோ 4 பக்கமோ தான் இருக்கும். அந்த டாக்குமெண்ட் வந்து அரசருடைய கேட்டுக்கிட்டது என்னங்க அது உருவாக்கப்பட்டிருக்கு. அதையும் குலோத்துங்க சோழன் உருவாக்கி கொடுக்கறது இல்லை. அப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வெறும் அந்த அஃபிஷியல் டாக்குமெண்ட் மட்டும் இருக்கும். ஏன்னா அது அவசரமாக ஏதோ பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா அதுலேயும் ஒரு 4 சான்ஸ்கிரிட் ஸ்லைடை கொண்டு வந்து சொருகிருப்பாங்க. அதில் ஏதோ சொருகலை, அது முழுக்க தமிழில் கிடக்கு. ஸோ இதுதான் அஃபிஷியலாக ஒரு அரசாணைக்கும் அன்அஃபிஷியலாக ஒரு அரசாணையை பாதுகாத்து வைக்கிறதுக்குமான
வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். So, இந்தியாவுக்கு கொண்டு வரது மட்டும் இல்லாம அது தமிழகத்துக்கு வர்றது தான் வந்து நியாயம் அப்படிங்கிறீங்க. ஆமா, correct ஆ? தமிழகத்துக்குள்ள இருக்கிறது தான் அதுக்கு சேஃபாகவும் இருக்கும். தமிழக அரசும் அதை ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கணும். ரைட், மிக்க நன்றி பாரு. நன்றி.